குட்டியோட கடை. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நிறுத்துங்க. நீங்களாம் என்ன சேல்ஸ்காரங்க தானே, இப்படியா சண்டை போடுவீங்க? நீங்களே இப்படி சண்டை போட்டா அப்போ கஸ்டமர்லாம் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? சே, நாங்கள் இன்னும் வேணா பண்ணிப்போம். உனக்கு என்ன வந்துச்சு? வி ஆர் சிஸ்டர்ஸ். நான் உன்னை விட பெரியவன், எனக்கு ரெஸ்பெக்ட் தந்து பேசு, ஓகேயா? நீ ஃபர்ஸ்ட் யாரு நீ? நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்களே, அந்த இடம் வந்து என்னோடது. இந்த கடையோட ஓனரே சொல்லணும்னா நான் தான் அது. இவ்வளோ நேரம் நாம கடையோட ஓனர்கிட்ட தான் சண்டை போட்டுதுமா. உங்களுக்கு 1 month சேலரி கட்டு. இந்த கடையை தவிர நான் வேறு கடையை கூட இஷ்டு போடுவேன். நீங்கள் அமைதியாக நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். என்னை மீறி உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்களாம் சொல்லணும்னா ஒரு ரூபா. இவளை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. அக்கா, இவன் நம்மளோட ஸ்கூல் எனிமிக்கா, நம்மக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாளே, அவளாக்கா இது சாரா. என்னோட பழைய பேர் சாரா, புது பேர் சந்தனா. உனக்கு கிருத்தியும் அச்சுவும் தெரியுமா? எனக்கு தெரியுமே. அவங்க என்னோட ஸ்கூல் எனிமி தான். சும்மாவே என்கிட்ட சண்டை வலிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்லை சொல்ல போனால். இருங்க, அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்படியே என்னமோ என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதுதான் வேற விஷயம். சொல்லுங்க, எதுக்காக வந்தீங்க? எனக்கு கொஞ்சம் நிறைய பொருள் வாங்கணும். நான் சொல்கிறதெல்லாம் மட்டும் எடுத்து இருந்தால் போதும். இந்த சாம்சங் S22க்கு ஃபோன் கேஸ் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கராஜில் பார்த்து வரேன். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் முடிஞ்சாலும் சீக்கிரமாக கொண்டு வாங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் போய் தூங்கணுமா, அதான். என்கிட்ட 4 ஃபோன் கேஸ் இருக்குது. எது வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லா கேஸும் சூப்பராக இருக்கே, எது எடுக்கலாம்? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது. எனக்கு இந்த ஃபோன் கேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த கேஸ் வந்து 100 rupees. எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துத்தாங்க. ரிங் ரிங். ஐயோ, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் போகணும். அக்கா, ஏன்க்கா இந்த கஸ்டமர் இப்படியாலே அழைச்சிட்டு போகிறாங்க? தெரியலடி, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும். அதை தான் நானும் நினைக்கிறேன். அவங்க வீட்டில் என்னமோ பிரச்சனையோ, அது தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம். சரி, அடுத்த கஸ்டமர்